Hi guys, hope you all great. நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம் இல்லையா, ஏதாவது ஒரு விஷயத்தை ஆட்டோமேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டுமே தேவைப்படும்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் சைடில் இருக்கக்கூடிய மைக்ரோ கண்ட்ரோலர் அதனோட ஒர்க்கிங் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ சாஃப்ட்வேர் சைடுக்கு வரலாம். நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் தேவைப்படும் இல்லையா. நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா Arduino IDE அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ண போகிறோம். இது ஏன் நம்ம பர்டிகுலராக இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இதை யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் டெவலப் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை மாற்றிட்டு இதை லீகலாகவும் சேல் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் Arduino சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அண்ட் அதில் செய்யக்கூடிய ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். Arduino சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ரௌசருக்குள்ளே போயிட்டு Arduino அப்படின்னு சர்ச் பண்ணுங்க. அதில் ஃபர்ஸ்ட் லிங்கே Arduinoடைய அஃபிஷியல் சைட்டோட லிங்க் தான். அதை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா சாஃப்ட்வேர் டேப் இருக்கும். அந்த டேப்புக்குள்ளே நீங்கள் என்ன OS யூஸ் பண்ணுறீங்களோ அந்த OSக்கு ஏற்ற மாதிரியான வெர்ஷனை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுவீங்க. Arduino சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா டாப்பில் ஸ்கெட்ச்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம். நம்ம பண்ணக்கூடிய ப்ரோக்ராம் நம்ம என்னென்னலாம் சேவ் பண்ணுறோமோ அந்த ஃபைல் நேம் இங்கே விசிபிளாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய Arduinoடைய வெர்ஷன் காட்டிகிட்டு இருக்குது. இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மெனு பார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல ஃபைல், எடிட், ஸ்கெட்ச், டூல்ஸ், ஹெல்ப் எல்லாமே இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டூல் பார் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுமோ அது எல்லாமே இங்கே ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா கோடிங் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த இடத்துல தான் எல்லா டைப் ஆஃப் கோடையுமே டைப் பண்ணி ரன் பண்ணுவோம். இந்த இடத்த பார்த்தீங்கன்னா மெசேஜ் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு போர்டில் ப்ரோக்ராம் கம்பைல் ஆகிட்டுருக்கா, அப்லோட் ஆகிட்டுருக்கா, இல்லை அப்லோட் கம்ப்ளீட் ஆகிடுச்சா, இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே இந்த இடத்துல பார்க்க முடியும். இது கீழே பார்த்தீங்கன்னா டீபக் விண்டோ. இந்த விண்டோவில் இந்த ப்ரோக்ராமில் ஏதாவது ஒரு எரர் இருந்தால் அது அந்த எரர் என்ன, எந்த லைனில் இருக்குது அப்படின்றத காட்டும். அண்ட் ஒரு ப்ரோக்ராம் அப்லோட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த அப்லோட் ஆனது எவ்வளோ ஸ்பேஸ் எடுத்துக்கிச்சுன்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். இதுக்கு அடியில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஏரியா அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் என்ன டைப் ஆஃப் MC போர்டு கூட கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்றத காட்டும். இப்போது இந்த அப்ளிகேஷனில் இருக்கக்கூடிய முக்கியமான மெனுஸை மட்டும் நம்ம பார்க்கலாம். இந்த ஃபைல்குள்ளே போனோம் அப்படின்னா எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம Arduinoக்குள்ள நிறைய எக்ஸாம்பிள்ஸை ரன் பண்ணி அதோட ஃபங்க்ஷன் எப்படி நடக்குதுன்றதை தெரிஞ்சுக்கலாம். அதுக்கடுத்து ப்ரெஃபரன்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த ப்ரெஃபரன்சஸ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Arduinoவை தவிர்த்து வேறு ஏதாவது ஒரு போர்டை நம்ம சிஸ்டம் கூட கனெக்ட் பண்ணி ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த போர்டுக்குன்னு ஒரு லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க் எடுத்துகிட்டு வந்து இந்த ப்ரெஃபரன்ஸில் பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த போர்டை நம்ம டவுன்லோட் பண்ணி இந்த போர்டுக்கு நம்ம ப்ரோக்ராம்லாம் அப்லோட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எடிட் மெனு மோஸ்ட்டாக நம்ம ஃபாண்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறது, சைஸை மாற்றுறது இது மாதிரி தான் இருக்கா. ஸோ அதை நம்ம விட்டுருவோம். அதுக்கு அடுத்து ஸ்கெட்ச் அப்படின்ற மெனுக்குள்ளே போய் பார்த்தோம்னா வெரிஃபை ஆர் கம்பைல் அப்படின்னு ஒரு மெனு இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்றத சொல்கிறேன். லாங்குவேஜஸில் மெயினாக 2 டைப்ஸ் இருக்குது. லோ லெவல் லாங்குவேஜ், ஒன்று ஹை லெவல் லாங்குவேஜ். இந்த ஹை லெவல் லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மனுஷங்க நம்ம புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம பேசக்கூடிய மொழி தான் நம்ம ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மிஷின்ஸ் பேசிக்கிற இந்த 1, 0 இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இந்த ஹை லெவல் லாங்குவேஜில் தான் நம்ம ப்ரோக்ராம் எல்லாமே பண்ணிகிட்டு இருப்போம். எல்லாமே டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் இருக்கும் இல்லையா. இந்த டெக்ஸ்ட்டை அந்த கம்ப்யூட்டருக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி பைனரி ஃபார்மேட்டில் மாற்றிக்கும். அதாவது ஹை லெவல் லாங்குவேஜ்லேருந்து லோ லெவல் லாங்குவேஜுக்கு நம்ம ப்ரோக்ராம் பண்ண கோடை கன்வெர்ட் பண்ணி அந்த கோடு இந்த மைக்ரோ கண்ட்ரோலரால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணோம். அப்படி அதால் பண்ண முடியலன்னா எரராக த்ரோ பண்ணோம். இந்த கன்வர்ஷன் ப்ராசஸை தான் நம்ம கம்பைலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம வெரிஃபை ஆர் கம்பைல் அப்படின்னு இங்கே மெனு கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு கொடுத்துருக்காங்க. இந்த மெனு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி கம்பைல் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த செட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆர் கோடை இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி விட்டுரும். அதுக்கு அடுத்து இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டியது பார்த்தீங்கன்னா லைப்ரரி மெனு. ஒரு MCயால் எல்லா டைப் ஆஃப் சென்சார்ஸோடைய இன்ஃபர்மேஷனையும் கரெக்டாக ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. ஸோ சென்சாரை டெவலப் பண்ணவங்களே என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா அந்த சென்சார்ஸ்லேருந்து வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரியான ஒரு சில லைப்ரரி ஃபைல்ஸை டெவலப் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபைல்ஸ் எடுத்துன்னு வந்து இந்த ப்ரோக்ராம் நம்ம அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கும் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சென்சாருக்கும் கரெக்டான கம்யூனிகேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ ஒரு புக்கை படிக்கிறேன்னு வச்சுப்போம். அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரியலை அப்படின்னா நான் ஒரு டிக்ஷனரி ரெஃபர் பண்ணுவேன் இல்லையா. இதே மாதிரி தான் இந்த இடத்துல மைக்ரோ கண்ட்ரோலர் ஒரு சென்சாரை ரீட் பண்ணும்போது அதில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் புரியலை அப்படின்றப்போ இந்த லைப்ரரியை ரெஃபர் பண்ணிக்கும். இந்த லைப்ரரி ஆட் பண்ணுறதுக்கு 2 மெத்தட்ஸ் இருக்குது. ஒன்று ஆன்லைன்லேருந்து டேரெக்டாக இந்த மேனேஜ் லைப்ரரி ஆப்ஷன் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம். இன்னொன்று ஒரு ஜிப் ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணி அந்த ஜிப் ஃபைலை இம்போர்ட் பண்ணியும் நம்ம இதை கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். அடுத்து டூல்ஸ்குள்ள முக்கியமான மெனுன்னு பார்த்தீங்கன்னா சீரியல் மானிட்டர் அண்ட் சீரியல் பிளாட்டர். இது ரெண்டும் என்ன பண்ணுதுன்றதை தெரிஞ்சுக்கணும்னா டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் நம்ம தெரிஞ்சுக்கணும். கம்யூனிகேஷனில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று சீரியல், இன்னொன்று வந்து பேரலல். இந்த சீரியல் கம்யூனிகேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை 1 by 1 அனுப்பிட்டு இருக்கோம். இந்த பேரலல் கம்யூனிகேஷன் என்ன பண்ணுன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பல்ஜா ஒரே டைமில் புஷ் பண்ணிடும். நம்ம இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் கூட கம்யூனிகேட் பண்ண போகிற மெத்தடை பார்த்தீங்கன்னா சீரியல் கம்யூனிகேஷன். இந்த சீரியல் மானிட்டர் எது யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
நான் இந்த சிஸ்டமையும் ஒரு மைக்ரோ கண்ட்ரோலரையும் கனெக்ட் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னா இந்த சிஸ்டம்லேருந்து ஏதாவது ஒரு டேட்டா நான் மைக்ரோ கண்ட்ரோலருக்கு அனுப்பணும், இன்புட் அனுப்பணும் அப்படின்னாலோ இல்லை மைக்ரோ கண்ட்ரோலர்லேருந்து கிடைச்ச ஒரு அவுட்புட் டேட்டாவை நம்ம சிஸ்டமில் பார்க்கணும் அப்படின்னாலோ இந்த மெனுவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் அண்ட் கேரக்டர் எல்லாமே சப்போர்ட் ஆகும். அதுக்கு அடுத்த மெனுவில் பார்த்தீங்கன்னா சீரியல் பிளாட்டர். இந்த பிளாட்டரும் மானிட்டர் மாதிரி தான். இந்த மானிட்டரில் எப்படி கேரக்டர் நம்பர் இது ரெண்டுமே சப்போர்ட் பண்ணுதோ அது மாதிரி இந்த பிளாட்டரில் வெறும் நம்பர் டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அது ஒரு கிராப்பாகவே பிளாட் பண்ணி காமிக்கும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா போர்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெனு இருக்குது. இதில் என்ன டைப் ஆஃப் Arduino போர்டை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அந்த போர்டை செலக்ட் பண்ணி நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணிக்கலாம். போர்ட் அப்படின்றது ஒன்றும் இல்லை, ஒரு கம்யூனிகேஷன் சேனல். நம்ம இந்த Arduino கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில போர்ட் காட்டும். நம்ம Arduino எந்த போர்ட்டில் கனெக்ட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இதில் மேட்ச் பண்ணால் போதும். அடுத்து ஹெல்ப்ன்ற மெனுவில் பெருசாக நம்ம பார்க்க வேண்டியதுன்னு எதுவும் இல்லை. அபவுட் Arduino வெர்ஷன்ஸ் மட்டும் காட்டும், அவ்வளோதான். Arduinoவில் பண்ணக்கூடிய ப்ரோக்ராமோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா மெயினாக ரெண்டு ஃபங்க்ஷன் தான் இருக்கும். ஒன்று வாய்ட் செட்டப், இன்னொன்று வந்து வாய்ட் லூப். வாய்ட் செட்டப் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை ஒரே ஒரு முறை மட்டும் ரன் பண்ணால் போதும் அப்படின்னா இந்த வாய்ட் செட்டப்பில் வைப்போம். அண்ட் எந்தெந்த பின் நம்ம யூஸ் பண்ண போகிறோம், அதை இன்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமா அவுட்புட்டாக யூஸ் பண்ண போகிறோமா இது எல்லாமே வாய்ட் செட்டப்பில் சொல்லிடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வாய்ட் லூப். இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கண்டினியூஸாக லூப் நடந்துகிட்டே இருக்கும், திருப்பி நடந்துகிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிற மாதிரியான ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை வாய்ட் செட்டப்பில் போடுறோம் அப்படின்னா இந்த மைக்ரோ கண்ட்ரோலருக்கு பவர் பண்ணும்போது ஒரே ஒரு முறை ஹலோ அப்படின்னு பிரிண்ட் ஆகிட்டு ஸ்டாப் ஆகிடும். இதே ஸ்டேட்மெண்ட்டை நம்ம வாய்ட் லூப்புக்குள்ளே பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹலோ அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கண்டினியூஸாக பிரிண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்கும், ஏன்னா இது லூப்பில் இருக்குது. அப்போ இந்த லூப் ஸ்டேட்மெண்ட்டோடைய யூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் என்கிட்ட ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது, ஒரு சென்சார் இருக்குன்னு வச்சுப்போம். இந்த சென்சார் என்ன பண்ணணும்னா ஒரே முறை மட்டும் சென்ஸ் பண்ணிவிட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்தா போதாது, கண்டினியூஸாக சென்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு மழை பெஞ்சா அலர் அடிக்கிற மாதிரியான ஒரு செட்டப் செய்கிறோம் அப்படின்னு வச்சுப்போம். இந்த சென்சார் என்ன பண்ணணும் அப்படின்னா எப்போ மழை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஒன்ஸ் அந்த ரெயின் ட்ராப் பட்ட உடனே அதோட இன்ஃபர்மேஷனை நம்ம மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சென்ட் பண்ண முடியும். இதுவே இந்த சென்சாரோடைய ஃபங்க்ஷனை வாய்டு செட்டப்பில் எடுத்துகிட்டு வந்து அப்ளை பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சென்சார் ஒரே ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் மட்டும் அப்சர்வ் பண்ணிட்டு அமைதியாகிட்டு இருக்கும். இந்த வீடியோவில் நம்ம எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ப்ரோக்ராம் பண்ண போகிறோம், அதோட இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அண்ட் ப்ரோக்ராமோட பேசிக் ஸ்ட்ரக்சரை பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் நிறைய பேசிக்ஸோட உங்களை வந்து பார்க்குறேன். வெயிட் ஃபார் த நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.